Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மசாலா பொரி. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ங்க. இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத நாம ஒரு 10 நிமிஷத்திலேயே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நாம பொரியை வறுத்துட்டு செய்யலாங்க. பொரியை வறுத்துட்டு செய்யும்போது இது இன்னும் நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். இதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து பொரி எதுவும் கருகாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. பொரியை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சீவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லனா ஒரு 1 கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு காரா பூந்தி இது கூட சேர்த்துக்கிறேன். காரா பூந்திக்கு பதிலா ஓமப்பொடி இல்லனா 1 கப் அளவுக்கு மிக்சர் கூட இது கூட நாம சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை இது கூட கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பொரியில ஏற்கனவே உப்பு இருக்கும். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மசாலா பொரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.